2011 அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல போட்டிருந்த ஒரு கோல்டு செயினை 2 பேர் திருட முயற்சி பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு வாலிபால் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவங்க செயினை பறிக்கும் போது அவங்க கூட சண்டை போடவும் செய்றா. ஆனாலும் அந்த 2 பேரும் அந்த பொண்ணை ஈவிரக்கம் இல்லாம அடிச்சு அவகிட்ட இருந்து செயினையும் புடுங்கிக்கிட்டு அவளை ட்ரெயின்ல இருந்தும் தள்ளி விட்டுறாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்ததுனால அருணிமா சின்ஹா பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவும் படுறாங்க. அவங்கள வைத்தியம் பார்த்த டாக்டர் உங்க ஒரு கால் ரொம்பவே டேமேஜ் ஆகி இருக்கு, அதை இப்பவே வெட்டி எடுக்கலன்னா அவங்க அடுத்த காலையும் வெட்ட வேண்டி வரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தைரியத்தோட என்னோட ஒரு காலை வெட்டுங்க அப்படின்னு சொல்றா. டாக்டரும் சரி இன்னும் ஒரு காலை வெட்டியும் எடுத்துறாரு. அன்னைக்கு தன்னோட ஒரு காலை இழந்து பரிதாபமான நிலைமையில இருந்த அருணிமா சின்ஹா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னோட உடம்பு நான் பலகீனமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா அதை நான் கேட்கவே மாட்டேன். ஆனா ஒரு நாள் இந்த உலகமே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே எவரெஸ்ட் மலை ஏற போறதா முடிவு எடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கொஞ்ச நாட்களே அதுக்கான பயிற்சிகளை ஈடுபட்டு வெறும் 2 வருஷத்துல எவரெஸ்ட் மலையை ஏறி சாதனையும் படைக்கிறாங்க. இவங்க பண்ண இந்த சாதனையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒண்ணுதான், நம்ம உடல் அளவால எவ்வளவு பலசாலியா இருக்கும் அப்படிங்கறது முக்கியமே இல்ல. சாதிக்கணும் அப்படின்னு வெறியில இருக்கிற ஒருத்தனுக்கு சோதனைகள் தடங்களா தெரியவே அது. அதே மாதிரி சாதிக்கிற வெறி இருக்கிறவன் தோத்து போயிட்டான்னா இதனாலதான் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு பொய்யான காரணங்களை சொல்லவும் மாட்டான்.